உன் செல்வத்தினால் உன் இதயம் செருக்குற்றது. கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறை இறை மக்களே, தீர் நகர மன்னனுக்கு ஆண்டவரின் வாக்கை எசேக்கியேல் அறிவித்ததை எசேக்கியேல் இறைவாக்கு நூல் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடியுள்ள இறை வார்த்தைகளில் நாம் வாசிக்க கேட்டோம். மிக அருமையான ஒரு இறைவாக்கு பகுதி. ஒரு மன்னன் தன்னை கடவுளாகவும் தன்னை செல்வந்தனாகவும் பெரியவனாகவும் சுயநலத்தால் நினைத்த அந்த எண்ணத்தை கடவுள் சொல்கிறார், இது தவறு. இப்படி நீ உன்னை பெரியவனாக ஆக்கிக் கொள்வது முறையல்ல என்று இந்த இறை வாக்கை எசேக்கியேல் அறிவிக்கிறார். இதை வாசிக்கிற வேளையில் தொடக்க நூல் 11ஆம் அதிகாரம் என்னுடைய நினைவிலே வந்து செல்கிறது. தொடக்க நூல் 11ஆம் அதிகாரத்தில் சினையார் சமவெளியில் வந்த மக்கள் ஒரு அழகான கோபுரத்தை கட்டினார்கள். என்ன கோபுரம்? பாபேல் கோபுரம். அது மிக உயர்ந்திருந்தது. கோபுரம் கட்டியதில் தவறில்லை, கோபுரத்தில் வாழ்ந்த மக்களிலும் தவறில்லை. 4வது வசனம் 11ஆம் அதிகாரம் மிக மோசமானது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாம் யாரும் இங்கிருந்து சிதறி போகாதபடி நாம் இங்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற முதன்மையான எண்ணம். இரண்டாவது மிக மோசமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள், நமது பெயரை நிலைநாட்ட இந்த கோபுரத்தை கட்டுவோம். இப்பொழுதுதான் கடவுள் இந்த கோபுரத்தை பார்க்க இறங்கி வருகிறார். காரணம், 9ஆம் அதிகாரத்தில் நோவாவுக்கும் அவருடைய புதல்வர்களுக்கும் நோவாவால் காப்பாற்றப்பட்ட பூமிக்கும் கடவுள் என்ன வாக்குறுதியை கொடுக்கிறார்? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இங்கு மக்கள் என்ன சொல்கிறார்கள்? யாரும் எங்கும் போக வேண்டாம், சிதறி போகாதபடி நாம் எல்லோருமே ஒரே இடத்துல இருந்து கொள்ளலாம். ஆண்டவரின் வாக்கை புறக்கணிக்கிறார்கள். கடவுள் ஆபிரகாமுக்கு 12ஆம் அதிகாரத்தில் அந்த 4வது இறைவசனத்தை தொடர்ச்சியாக அருமையாக சொல்வார். கடவுள் என்ன சொல்கிறார்? இதோ உனக்கு நான் ஆசி அளிப்பேன், உன்னுடைய பெயரை நான் நிலைநாட்டுவேன், உன்னை நான் இதோ பாதுகாப்போடு வழி நடத்துவேன், உனக்கு நான் ஆசியாக இருப்பேன். ஆனால் இங்கு மக்கள் என்ன சொல்கிறார்கள்? இல்லை இல்லை, நமது பெயரை நாமே நிலைநாட்டுவோம். கடவுள் என்ன நமக்கு பெயர் தருவது? கடவுள் என்ன நம்மை பெருமையாக சொல்வது? நாம் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணத்தை சொல்லுகிறார்கள். அன்பு மக்களை, செல்வம் பெருகிவிட்டது, ஊர் வளர்ந்து விட்டது, வீடு பெருகிவிட்டது என்பதற்காக சுயநலத்தால் சிந்தித்த மக்களை ஆண்டவர் எடுத்துக்காட்டாக சொல்கிறார். நீ உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்தவுடன் என்னுடைய பெயரை நான் நிலைநாட்டுவேன், அப்படி அல்ல. இது ஒரு சுயநலத்தால் நினைப்பது. 1912ஆம் ஆண்டும் இதே சுயநலம்தான். இதே சுயநல எண்ணத்தோடு தான் ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை வெளியிடுகிறான், கடவுளை நினைத்தாலும் கவிழ்த்த முடியாத கப்பலின் பயணம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நள்ளிரவு 11:30 மணிக்கு அது பனிப்பாறையில் மோத, அடுத்த நாள் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி அது கடலில் மூழ்கி போக 1690 மக்கள் மூழ்கி இறந்து போனார்கள். 1914ஆம் ஆண்டுதான் சர்வதேச கடல்வெளி பயணத்தினுடைய பாதுகாப்பு சங்கம் கூட்டப்பட்டது. கடலில் பயணிக்கிற வேளையில் நாம் பாதுகாப்போடு பயணிப்பதற்குரிய எண்ணத்தை உருவாக்கி கொள்வோம். யாரும் கவிழ்த்த முடியாத கப்பல் அல்ல, கடவுளை நினைத்தாலும் கவிழ்த்த முடியாத கப்பல் எல்லாம் இல்லை, இருக்கிறது. மனிதன் தன்னுடைய இயலாமை நினைத்து கொள்ள வேண்டும். நீதி தலைவர்கள் நூல் 1 அதிகாரம், இல்லத்திற்கு சென்றால் வாசியுங்கள். நீதி தலைவர்கள் நூல் 1 அதிகாரம் 6வது இறை வார்த்தை. அதோனி பெசக் என்பவனை விரட்டி பிடித்து கைது செய்கிறார்கள். கைது செய்த உடனே அதோனி பெசக்கனுடைய கை கால்கள் உள்ள பெருவிரல்களை வெட்டுகிறார்கள். பெருவிரல்களை வெட்டியவுடன் 7வது வசனம் அதோனி பெசக் பேசுகிறான், இவர்கள் என்னை விரட்டி பிடித்து என்னுடைய பெருவிரலை வெட்டியதில் எனக்கு எந்தவித கவலையும் இல்லை, எந்தவித கோபமும் இல்லை. காரணம், என்னுடைய மேசையிலிருந்து விழுகின்ற உணவை பொறுக்கி சாப்பிடுவதற்காக 70 அரசர்களுடைய பெருவிரலை வெட்டப்பட்டவர்கள் என்னுடைய அரண்மனையில் இருக்கிறார்கள். நான் செய்ததை கடவுள் எனக்கு திரும்ப செய்தார். நான் எதை செய்தேனோ அதை கடவுள் எனக்கு திரும்ப செய்திருக்கிறாரே ஒழிய நான் செய்யாததை கடவுள் எனக்கு செய்யவில்லை என அதோனி பெசக் சொல்வார்.
இன்றும் அந்த மன்னனுக்கு எசேக்கியேல் வழியாக அதைத்தான் சொல்கிறார். உன்னுடைய செல்வம் உன்னுடைய தலையிலே ஒரு செருக்கை தருகிறது, பெருமையை தருகிறது. உன்னுடைய பெயரை நிலைநாட்ட என்பதை போல நீ நினைத்தால் பாபேல் கோபுரத்தை போல விழுந்து விடுவோம். இப்பொழுது செல்வர் இறையாட்சிக்கு நுழைய முடியாது என்று சொன்ன ஆண்டோடைய வார்த்தைக்கு வருவோமே. யார் செல்வர்? கடவுள் சொல்வார், செல்வத்தில் ஏழைகளை எல்லாம் அதிகம் பெற்றவர்கள் நல்ல செல்வர். பணம் அல்ல, பண மதிப்பீடு அழியக்கூடியது. அது ஒரு ஊஞ்சல் போல் இருக்கும். இன்று என்னிடம் வந்தது, அடுத்த ஊஞ்சல் காற்றில் அசைந்து இன்னொரு நபருக்கு சொல்லும், அடுத்தது அது இன்னொரு நபருக்கு கடந்து சொல்லும். ஊரில் ஒவ்வொரு நபராக அது கடக்கும். நீங்களே பார்த்திருப்பீர்கள். இன்று ஏழையாக இருந்திருப்பார்கள், இன்னும் சில காலத்தில் வசதியாக வாழ்வார்கள். செல்வம் அது ஒவ்வொரு வீடு வீடாக கடந்து சொல்லும். ஆனால் நாம் வாழுகிற அந்த நல்ல மனநிலை இருக்கிறதே, அது நம்முடைய வீட்டை விட்டு அகலாது. என்ன செல்வம், என்ன பெருமை எது வந்தாலும் நான் என்னுடைய தலையில் செருக்கற்று வாழ்கிறேன், சுயநலம் இல்லாது இருக்கிறேன் என்று சொன்னால் அது அழகானது. பட்டுக்கோட்டையார் அதனால்தான் எல்லா மக்களுக்கும் புரியும் வகையிலே பாடுவார். சூழ்ச்சியால் சுவரமைத்து சுயநலத்தால் கோட்டை கட்டி சுடர்விடும் நீதியினை தூக்கி எறிந்துவிட்டு சகலமும் நானென்று சதிராடும் வீணர்களின் அதிகார உலகமடா, குருட்டு உலகமடா, திருட்டு உலகமடா, புரிந்து நடந்து கொள்ளடா என சொல்லிவிட்டு கடைசியாக சொல்வார், இதயம் திருந்த மருந்து சொல்லடா. இதயம் திருந்துகின்ற மருந்து எல்லாரிடமும் அன்பாக இருப்பது, நம்முடைய செல்வத்தினால் சுயநலம் இல்லாமல் இருப்பது. கடவுள் இந்த மன்னனுக்கும் சொன்னார், பாபேல் கோபுரத்தை கட்டிய மக்களுக்கும் சொன்னார், விழுந்துவிடும் மக்களை வேண்டாம். ஆண்டவருடைய வாக்குக்கு செவி சாய்ப்போம். அவர் வழி நடத்துகிற பாதையிலே சொல்வோம். வாழ்வோ அல்லது வீழ்ச்சியோ அவர் கையிலே கொடுத்து பயணிப்போம். நலமான பாதையில் நம்முடைய இதயங்கள் திருந்தி வாழ முயல்வோம். ஆமென்.